All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அகில இந்திய மொழியரவு ஜெபாய்க்கத்தின் சார்பிலேயும் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நம்மளுடைய மிஷனரி ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் 6 மாதங்கள் ஆன பின்பதாக 108 மிஷனரிகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து மிஷனரி பணிகளையும் சுவிசேஷ பணிகளையும் இணைந்து செய்ய தேவனாகிய கர்த்தர் பாராட்டி வருகிற நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபிக்கிற தாங்குகிற அநேக குடும்பங்களை தேசத்தில் ஆண்டவர் கொடுத்திருப்பதற்காய் அநேக அப்படி பாரமுடைய குடும்பங்களை தேவன் எங்களோடு இணைத்து கொண்டு வருகிறதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மிஷனரி பணியில் தங்கள் குடும்பமாய் இணைத்து கொள்ளாத அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்கலாம், நீங்கள் அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் இந்த மத்திய பிரதேச மாநிலம் ஒரு கடுமையான மாநிலம் என்பது உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்தது. மதமாற்ற தடை சட்டம் உடையது. பல மதவாத மக்கள் அந்த உறுப்பினர்கள் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கு பல இடையூறுகள் செய்தாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜபமும் காணிக்கையினாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல கட்டுவதற்கு தேவன் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கு. அந்த மாபெரும் திட்டத்தில் உங்களையும் தயவு செய்து நீங்கள் இணைத்து கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்கள் மனம் இருந்தால் நிச்சயம் என்ன செய்வீர்கள்? குறைந்தது நம்ம ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ மாதம் அனுப்புவது ஒரு பெரிய கடினம் இல்லை. ஏதோ ஒரு தியாகத்தை செய்து ஒரு நாள் ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல ஆகாரம் உட்கொள்கிறோம், மீனோ ஆட்டுக்கறியோ வாங்குகிறோம், ஒரு 100 கிராம் குறைச்சா போதும். ஒரு கிலோ வாங்குகிற இடத்துல ஒரு 750 வருஷம் 200 250 ரூபா மிச்சமாகும். அதை ஒரு அர்ப்பணிப்பின் காணிக்கையாக அனுப்பும்போது தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படும். அங்கே கிடைக்கிற விசுவாசிகள் உங்களுடைய கணக்கில் நீதியுள்ள தேவன் நிச்சயமாய் வைப்பார். அதனுடைய பலனை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் நிச்சயம் தருவார் என்பதை நம்ம நினைத்து கொள்ளலாம். அதை எதிர்பார்த்து கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் ரட்சிப்புக்கு ஈடாக நம்மளும் ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு நம்ம இணைந்து செயல்படுவோம். வாருங்கள், நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே கட்டுவோம். விரைவில் 1000 மிஷனரிகளை அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நியமித்து ஒரு 2030 ஆண்டுக்குள்ளாக எப்படியாவது 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தோடு எங்களோடு இணைந்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உங்கள் கரங்களை உங்கள் ஜெபங்களை எங்களோடு இணைத்து செயல்படுங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 43ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அநேக மக்களை ரட்சிக்கிறார், அபிஷேகிக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட விசுவாசிகளை, குறிப்பிட்ட அவருடைய பிள்ளைகளை துதிப்பது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? எனக்கென்று இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், இவங்க எப்பொழுதும் என்னை துதித்து கொண்டிருப்பார்கள், என்னை கனப்படுத்தி கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், தூதர்களில் பலவிதமான தூதர்கள் கூட்டம் இருந்தது. காபிரியேல் தூதன், அவன் கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை மனிதர்களுக்கு கொண்டு வந்து மனிதர்களுக்கு செய்தியை அவனும் அவனுடைய கோடான கோடி தூதர்களும் தேவனிடத்தில் எடுத்து சொல்லுகிற ஒரு தூதர்கள் கூட்டம். இன்னொரு கூட்டம் மிகாவேல். அந்த மிகாவேல் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் பட்டயத்தை உருவிறவராய் ஆண்டவருக்கு எதிராக எழும்புகிற அந்த ஜனங்களை அழிக்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அந்த மிகாவேலும் அவருடைய சார்ந்த தூதர்களும்
செய்து கொண்டு வருகிறார்கள் என்று இந்த வேதாகமத்தில் நம்ம பார்க்க. இன்னொரு தூதர் கூட்டத்தை வைத்திருந்தால் லூசிஃபர். அவங்க எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து அவர் என்ன செய்து கொண்டிருப்பா, பாடிக்கொண்டே இருப்பாங்க. அதுதான் அவன் என்ன செய்கிறான், தன்னை தேவனை காட்டிலும் தன்னை உயர்த்தி அந்த அவனுக்கு நியமித்த அந்த கொடான கோடி தூதர்களை அவனை ஆராதிப்பதற்காக என்ன செய்தான், ஏற்படுத்தினால ஆண்டவர் அவனை பூமிக்கு தள்ளிட்டார். அவன் இப்போ என்ன செய்கிறான், அநேக மக்களை வஞ்சித்து தன்னை ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டத்தை எழுப்பியிருக்கிறான். ஆனால் ஆண்டவர், நான் மக்களை எழுப்பி என்னுடைய பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவர்கள் எனக்காக என்னை மகிமைப்படுத்துவார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், கனம் பண்ணுவார்கள், ஆராதனை செய்வார்கள். இப்படி தேவன் ஒரு ஜனத்தை வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆல் த டைம் ஐ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அவர் லார்ட். எப்போதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். when I go, when I walk, when I run, when I fight, அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே இதில் சங்கீதம் 35:18, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், எல்லாரும் முன்னாடி நான் துதிப்பேன், நான் மௌனமாக இருக்க மாட்டேன். when I come into the church, when I come into the tabernacle, I will not like others, I will worship the Lord with my heart and my full strength. நான் என் தேவனுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் என்னை தாழ்த்துவேன், ஆராதிப்பேன். பாருங்க, கர்த்தரை துதிப்பதில் அதனுடைய நன்மைகளை அறிந்த அநேக தேவனுடைய ஊழியர்களை, அவர்களை எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நாவினால கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்கிறோமா? முதலாவது, இந்த துதிப்பதினால் வரும் பெரிய பயன் என்னன்னா, ஒரு 4 வகையான பயனை நம்ம பார்க்க போகிறோம். துதிப்பதினால் நம்மளுக்கு என்ன? முதல்ல என்ன செய்கிறோம்? தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறோம். we give thanks to the Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த உணவிற்காக, இன்று கொடுத்த உடைக்காக, இன்று கொடுத்த ஜீவனுக்காக, இன்று கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, இன்று கொடுத்த மேன்மைக்காக, இன்று கொடுத்த பொருளாதார வசதிக்காக, பலவித காரணத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். நன்றி காணிக்கை நம்ம செலுத்துகிறோம். எபிரேயர் 13:15 நம்ம பார்க்கும்போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எந்நேரமும் நாம் செலுத்தி கொண்டிருக்கோம். all the time I praise and worship the Lord. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசம் பண்ணணும். சிலவங்க முழங்கால் படிட்டு அந்த ஜப அறைக்குள்ள போனாதான் ஆண்டவரை துதிப்பாங்க. கிச்சனில் வேலை பார்க்கும்போதோ, குளித்து கொண்டு ஆண்டவர் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆண்டவர் நேரம் நம்ம துதி, ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்ம தெய்வம். He is living in the midst of our praising and our worship. துதிகளின் மத்தியில் அவர்னால இருக்க முடியாது. He cannot be in the heaven, be in the throne. ராஜாவாய் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது. நீங்க துதித்து கொண்டிருந்தால் அந்த துதியின் வாசனைகளை தூதர்கள் எடுத்து செல்லும் போது அவரினால் he cannot be there. அவர்னால் அங்கு இருக்க முடியாது. துதியை வாசனையை நுகர்வதற்காக அவரை நம்ம கீழே இந்த நன்றி காணிக்கையில செலுத்தும் போது அவர் நம்மோடு அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறவர்களாய் நம்ம இருப்போம். எவ்வளவு அருமையான ஒரு தெய்வம் பாருங்க. மற்ற மதத்தில் உள்ள தெய்வங்களை அவங்க தேடி போனோம். ஆனால் நம்ம தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு நன்றி காணிக்கையாய் நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம செலுத்தும் போது அவர் அதை நுகர்வதற்காக நம் தேவன் ஓடி வருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். எவ்வளவு அருமையான தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 2வது, நம்ம துதிப்பதினால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தானியேல் 6:10 பார்க்கும்போது, தானியேல் 3 வேளை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனாய் இருக்கிறார், துதிகளை செலுத்துகிறவனாய் இருக்கிறார். அதனால என்ன நடந்தது? எதிராளிகள் அவன் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி
அவனை சிங்கத்தின் கெபியில போடணும் என்று ராஜாவினிடத்தில் உத்தரவை பெற்றுக்கொண்டு ராஜா அவனுக்காக மன்றாடி பார்த்தாலும் அவங்க எல்லாம் பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து இல்ல ராஜா கையெழுத்து வைத்த சட்டம் தான், யாரும் மாற்ற முடியாது, சிங்க கெபியில போட்டே ஆகணும். பாருங்க, எதிராளியான சாத்தான் நம்மளை பல வகையில் பலவிதமான துன்பங்களை விசுவாச குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியாகிய உங்களுக்கு நீங்கள் தேவனோடு உறவு வைக்கணும், தேவனோடு இன்னும் நெருங்கணும், இரவு ஜெபத்துக்கு போகணும், உபவாச ஜெபத்துக்கு போகணும், எழுப்புதலுக்காய் தங்களை அர்ப்பணிக்கணும்னு, அடுத்து மிஷனரியை தாங்கணும், கொடுக்கணும்னு இருக்கிற குடும்பத்தில் பாருங்கள் பலவிதமான போராட்டம். இதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சாத்தான் எய்யும் பலவிதமான அம்புகளை தேவனாகிய கர்த்தர் நடத்து கேடயமாய் இருந்து நமக்கு பலனாய் இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் அந்த துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும், இந்த ஜனங்கள் எப்பொழுதும் என்னை துதித்து கொண்டிருப்பார்கள், ஏனென்றால் நான் இவர்களை அதற்காக ஏற்படுத்தினேன். நம்ம அவரை துதித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு அழைப்பை பற்றி எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டார். அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவார். சிம்ப கெபியில் இருந்தாலும் சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போடுவார். அல்லேலூயா! சிங்கத்தின் வாயை கட்டி நம்மளை பாதுகாப்பார். அந்த சிங்கத்தின் மேலேயே தானியேல் படுத்து தூங்கினான் இரவு. ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் தனக்கு முன்பாக இசை கருவிகள் வாத்தியங்கள் எதுவும் வாசிக்கப்படக்கூடாதுன்ட்டான். இரவு சாப்பிடலை. ஆனால் அவர் தானியேல் சந்தோஷமாக தூங்குறார். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இரவு சந்தோஷமாக தூங்குவீங்கன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா! எந்த பிரச்சனையாக நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட யார் இருக்கிறாரு? இந்த உலகத்தை வார்த்தையினால் படைத்த யெகோவா தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம கலங்கிட மாட்டோம். இந்த துதியினுடைய வல்லமை அதுதான், பாதுகாக்கிற தெய்வம். மூன்றாவது பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நமக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு எதிராக பலவிதமான யுத்தங்கள் சாத்தான் நடப்பிப்ப எல்லா வழியிலும் அவன் ஆலோசனை பண்ணுவான். சரீரத்தில் வேதனையை கொடுக்கலாமா, மனைவி மூலம் பிரச்சனையை கொடுக்கலாமா, கணவன் மூலம் பிரச்சனையை கொடுக்கலாமா, பெற்றோர் மூலம் பிரச்சனையை கொடுக்கலாமா, பிள்ளைகள் மூலம் பிரச்சனையை கொடுக்கலாமா. இப்போ உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா சாத்தான். அவர்கள் மூலம் நமக்கு என்ன செய்கிறாங்க, நம்மளை வேதனைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி, கர்த்தரை துதிக்க விடாதபடி, அவருக்கு ஆராதனை செய்ய விடாதபடி, அவருடைய ஊழியத்துக்கு நம்மளுடைய கரங்களை நீட்டாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, எழுப்புதலுக்காய் திறப்பில் நிற்க முடியாதபடி, நம்மளை தத்தளிக்க வைக்கக்கூடிய அந்த நிலையில அவன் ஏன்னா அவன் அவன் எல்லாம் தெரிந்தவன். இந்த மகளுக்கு இந்த பையனை தொட்டா போதும், இந்த சகோதரிக்கு அந்த பையனுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்காம அப்படியே இழுத்துக்கிட்டு அவன் இருக்கணும். இன்னொரு குடும்பத்தில் அந்த பையனுக்கு மதுவெறியை கொடுத்து, ஐயோ என் பையன் மதுவுக்கு அடிமையாயிட்டானே சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ரகசியம் என்ன ஆண்டவர் கற்பிக்கிறார்னா, இந்த ஜனங்கள் எப்பொழுதும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவங்க எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா! நம்ம எப்போதும் துதித்து கொண்டிருக்கு. இந்த துதியினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா, யுத்தத்தை அவரே செய்வார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், யோசபாத் என்ற ஒரு ராஜாவை நிர்மூலம் பண்ணுவதற்காக 3 கூட்டத்தின் மக்கள் வருகிறார்கள். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள், மூவரும் வந்து நிற்கிறாங்க. லட்சக்கணக்கில் வந்து நிற்கிறாங்க. ஆசோ தமார் என்ற என்கேதி என்ற இடத்துல, அந்த என்கேதிங்கிற இடத்துல தான் தாவீது 23ஆம் சங்கீதத்தை எழுதுகிற இடம். அந்த இடத்துல தான் யோசபாத்தை நிர்மூலம் பண்ணுவதற்காக ஒரு கூட்ட மக்கள் வந்து நிற்கிறார்கள். ஆனால் யோசபாத் செய்த காரியம் என்ன பாருங்க, உபவாசத்தை அறிவிக்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் விழுகிறான். ஆண்டவரே, நிற்பதற்கு எனக்கு இவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. இந்த போராட்டத்தை, நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் நிற்கிறீங்க.
அதனால தான் பல ஊழியரிடத்துல ஃபோன் போட்டு நேரடியாக போய் என் மகனுக்காக ஜெபிங்க, மனைவிக்காக ஜெபிங்க, கணவனுக்காக ஜெபிங்க, எதிர்காலத்துக்காய் ஜெபிங்க, திருமணத்திற்காய் ஜெபிங்க, குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் எதற்காக தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். They will praise and worship all the time. ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். எதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆண்டவரை துதிப்பதற்கென்று ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருந்தது, அதை எல்லாம் தள்ளிட்டார். தூதர்கள், லூசிஃபர் அவனோடு சேர்ந்து கோடான கோடி தூதர்களை கீழே தள்ளிட்டார். இப்போ ஆண்டவர் அவருக்கென்று ஒரு ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் உடையவர்கள் நம்ம அப்போ என்ன செய்யணும்? எப்போதும் துதிக்கணும். இல்லை, ஏன் கலங்கணும்? யோசபாத் கலங்கலை, உபவாசத்தை கூறி ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற, ஆண்டவரே இவங்கெல்லாம் நிற்க, இதெல்லாம் ஏற்று நிற்க எனக்கு பலன் இல்லையா, நீங்கள் எனக்கு உதவி செய்ய. ஆண்டவர் உடனே பேசுகிறார் தீர்க்கன் மூலம், யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு, நீ வேடிக்கை பார், உன் பிள்ளைக்காக நீ கவலைப்படாத, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படாத, திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்படாத, கணவனுக்காக கவலைப்படாத, உன் சரீரத்தினுடைய வியாதிக்காய் கவலைப்படாத, எதற்கும் கவலைப்படாத. ஏனென்றால் நீ என்னுடைய துதியை சொல்லி வருவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் மதியமும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு இடத்து 164 என்று நினைக்கிறேன். உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் உம்மை 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதி நியாயத்தின் நிமித்தம் 7 முறை உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஆண்டவரை எல்லா நேரங்களும், கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி, எந்த இடமா இருந்தால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் என்று கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்ம என்ன செய்கிறார்? நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இறங்கி வருகிறார். He will come and do a battle for us. Need not worry about your problem, your agony and your present situation. You surrender before the Lord Jesus Christ. You just fall down at the feet of Jesus Christ. He will take care of your life, your future life. Why do you worry about my dear sister? Why do you worry about my dear brother? Why are you worrying about this thing? The God, the Lord who made this world by His word is talking to you. Do not worry. Do not fear. பயப்படாதே. நான் உன்னை பாதுகாக்கிற தெய்வம் மட்டுமல்ல, உனக்காக நான் யுத்தத்தை செய்வேன். இந்த ராஜா என்ன செய்தார்னா, அவங்களை எதிர்த்து நிற்பதற்காக இராணுவ வீரர்களை நிறுத்துவதற்கு முன்பதாக லேவி கூட்டத்தை நிறுத்தி துதி எடுக்க ஆரம்பித்து விட்டார். துதிக்கிறாங்க. துதிக்க எதிர்த்த எதிராளிகள் எல்லாம் கேலி பண்ணியிருப்பாங்க, அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள். ஆனால் இங்கே துதி எடுக்கும்போது அங்கே நடந்தது என்னென்னா, அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சேர்ந்து ஏதோமியர்கள் என்ன செய்கிறாங்க? நிர்மூலம் பண்ணுகிறாங்க. அவங்களெல்லாம் நிர்மூலம் பண்ணி முடித்த பிறகு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகி அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சண்டையிட்டு மறித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது. ஒன்றை நிர்மூலமாக்க வருகிற அதான் சொல்லுகிறார், ஒன்றை நிர்மூலமாக்க வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சத்துரு பல விதங்களில் எப்படியாவது உன்னை ஆண்டவரை துதிப்பதற்கு உன்னை எப்படியாவது தடுக்கணும். அவனுக்கு தெரியும் நீ ஆண்டவரனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்தார் என்றால், இந்த மகனை, இந்த மகளை எனக்கென்று நான் தெரிந்தெடுத்தேன். இவங்க எப்போது என்னை துதித்து கொண்டிருப்பாங்க. மை டாட்டர், மை சன் எப்போது துதித்து கொண்டிருப்பாங்க. தாவீது ராஜா போல எக்காலத்திலும் என்னை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போ துதிக்கலை, இப்போ முடியலை, வேதம் வாசிக்க முடியல, இப்போ ஆராதனை செய்ய முடியல. காரணம், பலவிதமான நெருக்கங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், பயங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இவங்க துதி எடுக்கும்போது எதிரிகள் நிர்மூலமாகிறாங்க. ஹல்லேலூயா. உன்னை நிர்மூலமாக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நிர்மூலமாகிவிடும் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக, அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறும்.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது பவுலும் சீலாவையும் எல்லாம் இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நல்லா தொழுமரத்தில் கட்டி காலை கட்டி நல்லா வச்சுருக்காங்க. அவங்க நடுராத்திரியில் என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷமாக பாடுறாங்க, சந்தோஷமாக பாடுறாங்க, கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசன்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அப்படி அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பாடுறாங்க. போராட்டம் வரும்போது, நம்மளை காவலில் வைத்திருக்கும் போது, இரவு நேரத்தில் நம்ம துதிக்கிறோமா? நம்ம நல்லா இருக்கும்போதே மாதத்துக்கு ஒரு நாள் தேசத்தின் நன்மை ஆசீர்வாதத்துக்காய் திறப்பில் நில்லுங்க, விழிப்பு ஜபத்துக்கு போங்கன்னா எவ்வளவு சாக்கு போக்கு சொல்கிறீங்க? மனம் குத்தப்படுகிறதா? நான் வேதனையோடு சொல்கிறேன். என்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்த அநேக தேவனுடைய ஊழியர்கள் 1972ஆம் ஆண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஒரு நாள் இரவு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சென்னை பட்டணத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்று இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் 5000 6000 தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஜெபித்த அதே தேசத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம், பேர பிள்ளைகளாக வாழ்கிறோம். இப்போ நம்மளுடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்மளுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். We are chosen by God. எதுக்கு? தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பல நிற்பதற்காய் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீயும் நானும் சாக்கு போக்கு சொல்லி சவுலை போல தளவாடங்களின் அடியில் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாள் நீ ஒளிந்திருப்பாய்? நீ எவ்வளவு நாள் உள்ளே ஒளிந்திருப்பாய்? நீ ஒளிந்திருந்தன்னா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு பக்கத்தில் இருந்து, வேறு குடும்பத்தில் வேறு மனிதனை நான் தெரிந்தெடுப்பேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் அழிக்கப்படுவீர்கள். அழிக்கப்படுன்னா ஆண்டவர் ஜீவன் எடுக்க மாட்டாரு, ரட்சிப்பு இல்லாமல் போயிடும். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாமல் இருப்பாங்க. உன் குடும்பத்தில் உன்னுடைய பேர பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒருவேளை நாத்திகரா போயிடுவாங்க. ஒருவேளை இயேசுவை அறிக்கையிடாத பாவியாய் போய் விடுவார்கள். ஆண்டவரனுடைய கரம் நம்மை விட்டு எடுக்கப்பட்டுவிடும். தேசத்துக்காய் நீங்க திறப்பில் நிற்கவில்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பரலோக ராஜ்யம் வரலாம், ஆனால் பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு விடுவார். பிள்ளைகளை விட்டு விட்டால் நம்மளுக்கு என்ன? யோசித்து பாருங்க. எவ்வளவு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். இதுதான் யேசுவாவினுடைய சந்தோஷம். என்னுடைய தாயார், என்னுடைய தந்தையினுடைய சந்தோஷம். நாங்கள் 3 பேர், 3 மருமகள், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவோம் என்ற நிச்சயம் எங்களை இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட வைக்கிறதே, என்னுடைய தாயாரை மகிழ்விக்கிறதே. அதே போல தானே நம்ம. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நாள் எவ்வளவு தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலையில் அவங்க தேவனை ஆராதிக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், என்னுடைய சித்தம் அவர்கள், என்னுடைய சிந்தை அவர்களுக்குள்ளாக வரும். எதற்காக ரத்தம் சிந்தினார்? பாவிகளை ரட்சிக்க, கொலைகாரனை ரட்சிக்க, விபச்சாரக்காரனை ரட்சிக்க, போதை மருந்தில் அகப்பட்டவனை ரட்சிப்பதற்காக, கள்ளக்கடத்தில் ஈடுபடுவதை ரட்சிப்பதற்காக, குழந்தைகளை கடத்துவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, பலவிதமான பாவத்தில் சிக்கி தவிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவதற்காக, மதுபானத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, சூதாட்டத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, லஞ்சம் வாங்குறவங்க ரட்சிக்கப்படுவதற்காக, மாய்மாலம் பண்றவங்க ரட்சிக்கப்படுவதற்காக, மனைவியை அடித்து துன்புறுத்துகிற ரட்சிக்கப்படுவதற்காக, விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் தன்னுடைய சரீரத்தை இழந்து தவிக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, மனைவிக்கு தெரியாமல் மறைத்து பலவிதமான பாவங்களில் இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, போதை வஸ்துக்கள்ல சிக்கி இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தானே ஒரு நாள் இரவு நம்மை தியாகம் பண்ண முடியவில்லை என்றால் என்ன நம்மளுடைய வாழ்க்கை? வாட் இஸ் அவர் லைஃப்? நீங்க அங்கங்க போய் ஜெபிக்கணும் இல்ல, உங்க வீட்டுல நீங்க இருந்த தேவனுக்காய் ஒரு நாள் இரவு தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபித்து பாருங்க. தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு அதிகமாய் தருவார். உங்கள் வீட்டுல காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளையும் அவர் மாற்றுவார். தொழுமரத்துல கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் இரவு முழுவதும் துதித்தார்கள். பூமி அதிர்ந்தது,
பூமியை அதிர பண்ணுகிற தெய்வம். சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகள், உங்க குடும்பத்துல யார பின்னி பிணைஞ்சிருக்க அந்த சங்கிலிகள் உடைக்கப்படும். பாவ சங்கிலிகள் உடைக்கப்படும். மதுபானத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படும். லஞ்ச லாவணியத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படும். இப்படி எல்லாம் உடைக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தருவார். எவ்வளவு அருமையான தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு அருமையான தெய்வம் நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். நான் தான் தெரிந்து கொண்டேன். இவர்கள் எப்பொழுதும் என்னை துதிப்பார்கள். All the time my son and my daughter praising and worshiping me. அவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார் யோசித்து பாருங்க. நம்ம எதற்கு அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? என் பிள்ளை என்ன எப்போதும் கனம் பண்ணுவான், எப்போதும் என்ன சாட் பண்ணுவான், எப்போதும் என்னை ஆராதிப்பான். ஆனா நம்ம ஆராதிக்கிறோமா? ஆராதிப்பினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு கனம் பண்ணுகிறோம். ஆராதிப்பதினால் அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நமக்காக அடுத்து யுத்தம் பண்ணுகிற தெய்வம், இறுதியாக நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தெய்வம். பவுலும் சீலாவினுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்தாரே, மனிதன் செய்ய முடியாத அற்புதம். சங்கிலிகள் உடைக்கப்பட்டது, பூமியே அதிர்ந்தது. உங்க வாழ்க்கையிலும் பூமி அதிர வைப்பார், சங்கிலிகளை உடைப்பார். பொருளாதார சங்கிலிகள் உங்க குடும்பத்திற்கு வர முடியாதபடி தடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உடை தெரிந்து தெற்கத்தி வெள்ளத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் ஊற்ற தேவன் சித்தமாயிருக்கிறார். அர்ப்பணிக்கலாமா? Shall we all close our eyes and look up our heart to the heaven? நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நீங்க கொடுத்திருப்பதற்காய் நன்றி. நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனம் என் துதியை எப்பொழுதும் சொல்லி வருவார்கள், என்னுடைய மகிமையை எப்பொழுதும் சொல்லி வருவார்கள். என் சித்தத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்பா, நாங்கள் துதியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கவும், இந்த துதி பலிகள் ஆண்டவரே எங்களை சிங்க கெபியிலிருந்து பாதுகாக்கவும். அப்பா, இந்த ஆண்டவரே துதி எங்களுக்கு எதிராய் வருகிற பலவிதமான ஆயுதங்களை நிர்மூலம் பண்ண, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில எதிரி வந்த ஆண்டவரை நிர்மூலம் பண்ண வந்த அம்மோனியர்கள், மோவாபியர்கள், கிழக்கத்திய புத்திரராகி யோதேமியர்களை நீங்க நிர்மூலம் பண்ணினது போல ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் நீர் ஆண்டவரே நிர்மூலம் பண்ணி, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற என்னோடு ஜெபிக்கிற, எந்த வேதனையோடு ஆண்டவரே வருத்தத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு போராட்டத்தோடு தோல்வியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இயேசுவே நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, பூமி அதிர்வதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, அற்புதம் நடைபெறுவதாக. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நீங்க பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தை திடப்படுத்தட்டும், ஆசீர்வதி. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.